செய்தித்தாள்களை நாம் கட்டாயம் படிக்க வேண்டும். தொலைக்காட்சி விவாதங்களை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும். அவை செய்திகளை சொல்லும் முறைக்காக அல்ல, அவை செய்திகளை மறைக்கும் விதத்துக்காக. அரசியல் விவாதங்கள் என்பவை அவை தொலைக்காட்சியில் நடந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் நடந்தாலும் சரி, WWF போல போலி குத்துச்சண்டைகள் என்ற தெளிவுடன் இருந்தால் அவற்றை நாம் ரசிக்க முடியும். நமக்கு எந்த செய்தியும் கிடைப்பதில்லை, அவை வழங்கப்படுகின்றன. எந்த செய்தி மிக அதிகமாக கிடைக்கிறதோ அது மிக திறமையாக வழங்கப்படுகிறது என்பதை அவற்றை சந்தேகிக்க பழக வேண்டும். இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. புகழ்பெற்ற தத்துவவாதியான சிஜெக் அவரது ஜோக்குகளுக்காக புகழ்பெற்றவர். அவருடைய பிரபலமான ஜோக் என்ன? உலகப்போருக்கு பிறகு கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு ஜெர்மானிய தொழிலாளி சோவியத் ரஷ்யாவில் சைபீரியாவுக்கு கட்டாய உழைப்புக்காக அனுப்பப்படுகிறார். கைதிதான் என்றாலும் பெயருக்கு அவருக்கும் ஜனநாயக உரிமைகள் இருப்பது போன்ற பாவனை காட்டப்படுகிறது. அவர் தன் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கடிதங்கள் எழுதலாம். அவர் தன் நண்பர்களிடம் ஒரு பரிபாஷையை உருவாக்கி கொள்கிறார். என்னுடைய கடிதங்கள் எல்லாம் சென்சார் செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நமக்கு ஒரு ரகசிய சங்கேதத்தை உண்டு பண்ணிக்கொள்வோம். என்னிடமிருந்து வரும் கடிதங்கள் நீலமையில் எழுதப்பட்டிருந்தால் அந்த விஷயங்கள் உண்மை, சிவப்பு மையில் எழுதப்பட்டிருந்தால் அது பொய். இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நண்பர்களுக்கு அவரிடமிருந்து முதல் கடிதம் வருகிறது. இன்ப அதிர்ச்சியாக அது நீலமையில் எழுதப்பட்டிருக்கிறது. கடிதம் இப்படி போகிறது: நண்பர்களே, இங்கு சைபீரியாவில் எல்லாமே அற்புதமாக இருக்கின்றன. கடைகளில் எல்லா சாமான்களும் கிடைக்கின்றன. சாப்பாடு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது. இங்கே நான் தங்கும் அறை விசாலமாக இருக்கிறது. கணப்பு வசதிகளும் நன்றாக இருக்கின்றன. தியேட்டர்களில் நிறைய மேற்கத்திய படங்கள் போடுகிறார்கள். நிறைய அழகான பெண்கள் நம்முடைய காதலுக்காக காத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு குறைதான், கடைகளில் சிவப்பு மை மட்டும் கிடைப்பதில்லை.